ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேராதைராய்டு கிளாண்டோட ஃபிசியாலஜி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பிட்யூட்டரி கிளாண்டோட ஃபிசியாலஜியும் அதோட அப்ளைடு ஃபிசியாலஜியும் நம்ம பார்த்துருந்தோம், அதை பேத்தாலஜி பார்த்தோம். இப்போ பேராதைராய்டோட என்ன ஃபிசியாலஜி, அதோட ஹார்மோன்ஸ் என்ன வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேராதைராய்டு கிளாண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டில் போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் அப்பர் அண்ட் லோவல் போல்ஸ் ஆஃப் தைராய்டு கிளாண்டில் தான் இந்த பேராதைராய்டு கிளாண்ட் இருக்குது. மொத்தம் 4 பேராதைராய்டு கிளாண்ட் இருக்குது. இந்த பேராதைராய்டு கிளாண்டில் மெயினாக பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஒன்று சீஃப் செல்ஸ், இன்னொன்று ஆக்சிபிள் செல்ஸ். ஓகேவா? இப்போ இந்த பேராதைராய்டு கிளாண்ட் என்ன ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பேராதார்மோன் தான் செக்ரீட் பண்ணுது. இந்த பேராதார்மோன் மெயினாக இந்த பேராதார்மோன் வேலை செய்யும்னா, நம்ம பிளட்டில் இருக்க கால்சியம் லெவலை மெயின்டைன் பண்ணுறதோட வேலை இந்த பேராதார்மோன் பண்ணுது. எங்கே இந்த பேராதார்மோன் எங்கேருந்து செக்ரீட் ஆகுதுன்னா சீஃப் செல்ஸ்லேருந்து தான் செக்ரீட் ஆகுது. இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிந்தசிஸ் ஆகுதுன்னா, இப்போ ப்ரிகாசர் ப்ரீ-ப்ரோ பேராதார்மோன் ப்ரிகாசர்லேருந்து அந்த ப்ரிகாசர் இருக்கும், அது எண்டோதீலியம் ரெட்டிகுலமுக்கு வருது. எண்டோதீலியம் ரெட்டிகுலமுக்கு வந்துட்டு அங்கே ப்ரோ ஹார்மோன்ஸாக கன்வெர்ட் ஆகும், ப்ரோ பேராதார்மோன்ஸாக கன்வெர்ட் ஆகுது. கன்வெர்ட் ஆகிட்டு அது என்னன்னா கூல்கை பாடிஸ்க்கு என்டர் ஆகிட்டு அங்கே பேராதார்மோனாக கன்வெர்ட் ஆகும். இதுதான் அதோட ப்ராசஸ். எப்படி இந்த பேராதார்மோன் சிந்தசிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெட்டபாலிசம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். 60 to 70% ஆஃப் பேராதார்மோன் எங்கே டீக்ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லிவரில் டீக்ரேட் ஆகுது. 20 to 30% கிட்னியில் டீக்ரேட் ஆகிடும். லெஸ்ஸர் கொஞ்சம் அமௌண்ட் அதர் ஆர்கன்ஸ்லாம் டீக்ரேட் ஆகும். ஓகேவா? இதோட மெயின் ஆக்ஷன் பார்த்திங்கன்னா 2 தான் இதோட மெயின் ஆக்ஷன் இந்த பேராதார்மோனோடது. ஒன்று நம்ம பிளட் கால்சியம் லெவலை மெயின்டைன் பண்ணுறது. செகண்ட் பாஸ்பேட் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறது. இது 2 தான் இந்த பேராதார்மோன் வேலை. ஓகேவா? இப்போ மெயின் ஆக்ஷன் கால்சியமில் என்ன மெயின் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா கால்சியம் மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டோம். கால்சியம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு போன்ஸு, செகண்டு கிட்னி, அப்புறம் ஜிஐடி. இது 3த்துலேயும் கால்சியமோட ரோல் மெயினாக இருக்குது. கால்சியம் அப்சர்வ் ஆகி அதை போன்ஸில் அப்சர்வ் ஆகுது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபிளாஸ்ட் அண்ட் ஆஸ்டியோகிளாஸ்ட் ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்காக, போன் ஃபார்மேஷனுக்காக இந்த கால்சியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது. இது 2 விதமாக இருக்குது. ஒன்று ரேப்பிட் ஃபேஸு, இன்னொன்று ஸ்லோ ஃபேஸில் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேராதார்மோன் ரிலீஸ் ஆகுதுல, பேராதைராய்டு கிளாண்ட்லேருந்து பேராதார்மோன் ரிலீஸ் ஆகி இம்மிடியேட்டாக போனுக்கு ரீச் ஆகும். எது மூலயமான்னு பார்த்தீங்கன்னா ரிசெப்டார் மூலயமா அந்த போனில் ஆஸ்டியோசைட்ஸ்னு சொல்லுவோம். ஆஸ்டியோசைட்ஸ்னால் என்னென்னா போனில் இருக்க செல்ஸ் தான் ஆஸ்டியோசைட்ஸ்னு சொல்லுவோம். அந்த செல்லில் இருக்க மெம்ப்ரேனில் ஒரு ரிசெப்டார் இருக்கும். அந்த ரிசெப்டார் கிட்ட போயிட்டு இந்த பேராதார்மோன் அட்டாச் ஆகுது. அட்டாச் ஆகிட்டு அங்கே இருக்க சிக்னல் மூலயமா, இந்த அட்டாச் ஆனோடனே ஒரு சிக்னல் இருக்கும், அந்த சிக்னல் மூலமா கால்சியம் அயான்ஸ்லாம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதோட ஆக்டிவிட்டீஸை அந்த ஆஸ்டியோகிளாஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி போனோட க்ரோத்துக்கு ஹெல்ப் ஆகுது. இது ரொம்ப ரேப்பிடாக நடக்கும். ஓகேவா? செகண்ட் பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃபேஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ரிசாப்ஷன் ஃப்ரம் போன்ஸ்லேருந்து கால்சியம் ஆஸ்டியோகிளாஸ்ட் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகும்னா கால்சியம் ரிசப்ஷன் ஆகும், போன்லேருந்து ரிசப்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ரிசப்ஷன் ஆனதுக்கப்புறம் இந்த ஆஸ்டியோகிளாஸ்ட் என்ன ஆக்டிவேட் பண்ணுதுன்னா புரோட்டியோலைட்டிக் என்சைமை ஆக்டிவேட் பண்ணுது. ஓகேவா? இது ஆக்டிவேட் ஆகிட்டு என்ன ஆகும்னா லைசோசோமில் ரிலீஸ் ஆகுது. என்ன ரிலீஸ் ஆகுதுன்னா லாக்டிக் ஆசிட் லைசோசோமில் ரிலீஸ் ஆகுது. இந்த ரிலீஸ் ஆன சப்ஸ்டன்ஸ்லாம் என்ன ஆகும்னா டைஜஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் போனில் இருக்க மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அதில் டிசால்வ் ஆகும். டிசால்வ் ஆகிட்டு அங்கேருந்து கால்சியம் அயான்ஸ் ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும் பிளட்டில். இதுதான் இதோட ஸ்லோ ப்ராசஸ். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ரேப்பிட் ஃபேஸில் ரிசெப்டார் மூலயமா நம்ம போனுக்கு போன்லேருந்து அது ஆஸ்டியோகிளாஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பிளட்டுக்கு ஸ்பீடாக ரிலீஸ் ஆகும்னு பார்த்தோம். ஸ்லோ ஃபேஸில் எப்படின்னா என்சைம் மூலமாக ரிலீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு ஆஸ்டியோகிளாஸ்ட் நடக்குதுல்ல நம்ம போனில், நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா அங்கே இருக்க புரோட்டியோலைட்டிக் என்சைம் இருக்கும்ல, அதெல்லாம் லைசோசோமில் ரிலீஸ் ஆகுது. லாக்டிக் ஆசிட்லாம் லைசோசோமில் ரிலீஸ் ஆகிட்டு அங்கே ரிலீஸ் ஆனோடனே என்ன ஆகும்னா நம்ம போன் மேட்ரிக்ஸ் டிசால்வ் ஆகுது. டிசால்வ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கால்சியம் அயான்ஸை ரிலீஸ் பண்ணுது. ரிலீஸ் பண்ணிட்டு அந்த கால்சியம் அயான்ஸ் பிளட்டில் ரிலீஸ் ஆகிடும், என்டர் ஆகிடும். இதுதான் ஸ்லோ ஃபேஸோட ப்ராசஸ். ஓகேவா?
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிட்னியில் வந்து இதோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் ஆஃப் கால்சியம் அயான்ஸ் ஃப்ரம் ரீனல் டியூபியூல்ஸ்லேருந்து நம்ம கால்சியமை வந்து ரீஅப்சர்வ் பண்ணும். அதுதான் மெயினான இதோட வேலை. அது கூட வந்து மெக்னீஷியம் அயானையும் ஹைட்ரஜன் அயானையும் வந்து ரீஅப்சர்வ் பண்ணும். இது ரீஅப்சர்வ் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு நல்லா நியூட்ரிஷன்லாம் நம்ம பாடிக்கு கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா கால்சியம் ரீஅப்சர்ப்ஷன் வந்து மெயினாக எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டல் கன்வெர்டல் டியூபியூலோ அந்த ப்ராக்சிமல் பார்ட் ஆஃப் கலெக்டிங் டக்ட் இங்கே 2 பார்ட்டில் தான் வந்து நம்மளுக்கு கால்சியம் வந்து அதிகமாக வந்து ரீஅப்சர்வ் ஆகுது. ஓகேவா? கிட்னியில். அடுத்து வந்து இன்னொரு வேல்யூ இது பண்ணுது. என்னன்னு பண்ணுது பார்த்தீங்கன்னா இன்க்ரீசஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் 1,25 டைஹைட்ராக்சி கோலிக் ஆசிஃபெரால். இதை ஃபார்ம் பண்ணுறது பேராதார்மோன் என்ன பண்ணால் இந்த 1,25 டைஹைட்ரோ கோலிக் ஆசிஃபெரால் இருக்குல்ல இதோட ஃபார்மேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த ஃபார்மேஷன் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்னா நம்மளோட விட்டமின் டி வந்து ஃபார்ம் ஆகுது, அது வந்து ஆக்டிவேட் ஆகும். அதுக்காக தான் மெயினாக இந்த ஃபார்மேஷன் நடக்குது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டில் என்ன இது பண்ணுது அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். என்ன பண்ணுதுன்னு சொல்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து மீதிலாம் வந்து டேரெக்டாக நம்ம பார்த்தோம். இது வந்து இன்டேரக்டாக நடக்குது. நம்ம கிட்னியில் என்ன சொன்னால் 1,25 டைஹைட்ரோ அது அந்த ஃபார்மேஷன் நடக்குதுன்னு சொன்னோம்ல, அது இன்க்ரீஸ் ஆகுறதுனால என்ன ஆகுனா நம்மளோட விட்டமின் டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. விட்டமின் டி இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகுனா அப்சர்ப்ஷன் ஆஃப் கால்சியம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஸ்டொமக்கில் வந்து நம்ம கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டில் வந்து அந்த விட்டமின் டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கால்சியமோட அப்சர்ப்ஷனும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் மெயினாக இதோட ரோல். இது வந்து டேரெக்டாக பண்ணல, இன்டேரக்டாக பண்ணுது. ஓகேவா? பேராதார்மோன் ரிசப்டார் வந்து 3 இருக்குது. ஒன்று வந்து PTH-R1, PTH-R2 அண்ட் PTH-R3. இது 3 தான் வந்து பேராதார்மோன் ரிசப்டார். இந்த ரிசப்டார் வந்து என்ன பண்ணுன்னா இதெல்லாம் வந்து ஜி ப்ரோட்டீன் கப்பிள்டு ரிசப்டார்னு சொல்கிறாங்க. தேர்டோட ஃபஸ்ட்டு தான் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா மீடியேட்ஸ் த ஆக்ஷன் ஆஃப் பேராதார்மோன் அண்ட் பேராதார்மோன் ரிலேட்டட் ப்ரோட்டீன். இந்த பேராதார்மோனையும் பேராதார்மோன் ரிலேட்டட் ப்ரோட்டீனையும் வந்து மீடியேட் பண்ணுறது தான் இதோட வேலை. அதனால் வந்து இந்த ரிசப்டார் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டார்கெட் செல்ஸில் வந்து என்ன ஆகும்னா இப்போ ஒரு டார்கெட் செல் இருக்குன்னா அந்த பேராதார்மோன் வந்து பைண்ட் ஆகும். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரேப்பிட் ஃபேஸில் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லிப்பேன் ரிசப்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரிசப்டார் தான் இது. இந்த பேராதார்மோன்ஸ் வந்து பைண்ட் வித் பேராதார்மோன் ரிசப்டார் 1. ஓகேவா? இது வந்து ஜி ப்ரோட்டீன், இந்த ஹார்மோன் ரிசப்டார் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேஷன் ஆஃப் பேராதார்மோன் செக்ரீஷன். blood level ஆஃப் கால்சியம் தான் வந்து மெயின் ஃபேக்டர் ஃபார் ரெகுலேட்டிங் த செக்ரீஷன் ஆஃப் பேராதார்மோன். பிளட் பாஸ்பேட் லெவல் வந்து இதுவும் வந்து பேராதார்மோன் செக்ரீஷனுக்கு வந்து ஒரு ரெகுலேஷன் தான். இந்த மெயினாக வந்து கால்சியமும் ஃபாஸ்பேட்டும் தான் ஹெல்ப்பாக இருக்குது இதோட பேராதார்மோனோட ப்ரொடக்ஷன். ஓகேவா? அடுத்து வந்து பிளட் லெவல் ஆஃப் கால்சியமை பற்றி பார்ப்போம். பிளட் லெவலில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேராதார்மோன் செக்ரீஷன் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு பிளட் கால்சியம் லெவல். இப்போ வந்து இன்க்ரீஸ் இன் பிளட் கால்சியம் லெவல் டிக்ரீசஸ் பேராதார்மோன் செக்ரீஷன். எப்போல்லாம் டிக்ரீஸ் ஆகும்னா எக்ஸஸ் குவான்டிட்டி ஆஃப் கால்சியம் இன் டயட், increased vitamin D in the diet, increased resorption of calcium from the bones. இந்த கண்டிஷன்லலாம் பேராதார்மோன் செக்ரீஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அடுத்து வந்து பிளட் லெவல் ஆஃப் ஃபாஸ்பேட். இந்த ஃபாஸ்பேட்டும் பேராதார்மோனும் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஆனால் கால்சியமும் பேராதார்மோனும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இப்போ வந்து when the blood level of phosphate increases, it combines with the ionized calcium to form calcium hydrogen phosphate convert ஆகுது. அது என்ன பண்ணுன்னா this decreases the ionized calcium level in the blood which stimulate parathyroid secretion வந்து stimulate பண்ணுது. இதுதான் வந்து ஃபிசியாலஜி ஆஃப் பேராதைராய்ட் கிளாண்ட். இதில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது இல்லைனா உங்களுக்கு எதனா புரியலன்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிளாண்ட் அப்புறம் தைராய்ட் கிளாண்ட் அடுத்த கிளாண்ட்ஸ்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது கூடவே வந்து அதோட பெத்தாலஜியும் ஃபுல்லாக பார்த்துடலாம். தேங்க்யூ.